to Achu TV. ஒரு அழகான அடர்ந்த காடு இருந்ததா. அந்த காட்டுல ஒரு பெரிய மரம் இருந்ததா. அந்த மரத்துல நம்ம குரங்கண்ண வாழ்ந்துகிட்டு இருந்தாராம். அவர் என்ன பண்ணுவாராம், தினமும் தன்னோட மரத்துக்கு கீழே விளையாடுற சின்ன சின்ன விலங்குகளை கூப்பிட்டு புது புது கதை சொல்லுவாராம். அந்த மாதிரி ஒரு நாள் நம்ம குரங்கண்ண மரத்துக்கு கீழே விளையாண்டுகிட்டு இருந்த எல்லா சின்ன சின்ன விலங்குகளையும் கூப்பிட்டு, பிள்ளைகளே, இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்லுவான்னு நம்ம குரங்கண்ண கேட்டாராம். அதுக்கு இருந்த குட்டிங்கெல்லாம், அண்ணன் அண்ணன் இன்னைக்கு நீங்க என்ன கதை சொல்ல போறீங்க அப்படின்னு கேட்டுச்சா. அதுக்கு குரங்கண்ண, பாசமே இல்லாத ஒரு பையனும் அவன் மேல ரொம்ப பாசமா இருக்க ஒரு அம்மாவை பத்தின ஒரு கதைன்னு சொல்லிச்சா. உடனே முயல் குட்டிங்கெல்லாம் சந்தோஷமா சொல்லுங்க அண்ணன்னு கேட்க ஆரம்பிச்சதா. ஒரு ஊர்ல அருண் ஒரு பையன் வாழ்ந்துட்டு இருந்தானா. அருண் ரொம்ப புத்திசாலியா, நல்லா படிப்பானா, நல்ல மார்க்ஸ் எடுப்பானா, நல்லா விளையாடவும் செய்வானா. அதனால அந்த ஊர்லயே அருண் எல்லாருக்கும் ஃபேவரட்டா. ஆனாலும் நம்ம அருண் மனசுல ஒரு பெரிய கவலை இருந்ததா. அது என்னன்னா, தன்னோட அம்மாவை பத்தின கவலை. அவங்க அம்மாவுக்கு ஒரு கண்ணு இல்லாம இருந்தது. அதெல்லாம் ரொம்ப வெக்கப்பட்டு போய் இருந்தான். அதனால அருண் அவங்க அம்மாவை எங்கேயும் கூட்டிட்டு போக மாட்டான், யாருக்கு காமிக்கவும் மாட்டான். இப்படியே நாட்கள் போய்கிட்டு இருந்தது. அப்படி ஒரு நாள் அருணோட அம்மா அருணுக்காக ஸ்கூலுக்கு லஞ்ச் கொண்டு வந்திருந்தாங்க. அப்போ அருணோட ஃப்ரெண்ட்ஸ் அவனை பார்த்து, டே அருண், என்னடா உங்க அம்மாவுக்கு ஒரு கண்ணே தெரியலன்னு அவனை ஏளனமா பேசினாங்க. இதை கேட்ட அருண் ரொம்ப கஷ்டப்பட்டு சாயந்தரம் ஸ்கூல் முடிஞ்சதும் வேக வேகமா வீட்டுக்கு ஓடி போய், அம்மா அம்மா, நீ ஏன் ஸ்கூலுக்கு வந்த? உன்னால எனக்கு எவ்வளோ அசிங்கமா போச்சு தெரியுமா? என் நண்பர்களும் என்னை பத்தி கேலி செஞ்சாங்க. நீ வந்ததாலதான் எனக்கு இந்த அவமானம் சொல்லி அவங்க அம்மாவை பிடிச்சி திட்டினானா. அதுக்கு அவங்க அம்மா எதுவும் சொல்ல முடியாம கீழே குனிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு அமைதியா அழுதுகிட்டு இருந்தாங்களா. இதெல்லாம் தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருந்த அருணோட டீச்சர் மறுநாள் அருணை கூப்பிட்டு, டே அருண், எதுக்கு அம்மா கிட்ட நீ இப்படிலாம் பேசுறன்னு சொல்லி கண்டிச்சாரு. அதுக்கு அருண், சார், எங்க அம்மா நேற்று ஸ்கூலுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்தாங்க. அவங்களுக்கு ஒரு கண்ணு இல்லாத விஷயம் யாருக்கும் தெரியாது. அதை பார்த்து எல்லாம் கிண்டல் பண்ணாங்க. அது எனக்கு ரொம்ப அவமானமா போயிருச்சு. எங்க அம்மா ஸ்கூலுக்கு வந்ததுனால தானே எனக்கு அசிங்கம் ஆச்சு. அதனால நான் அப்படியே எங்க அம்மாவை திட்டினேன் சார்னு சொன்னான். அதுக்கு அவர் டீச்சர், அடப்பாவி, உனக்கு உங்க அம்மாவோட பாசமே தெரியல. உனக்கு சின்ன வயசுல ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. அப்போ டாக்டருங்கெல்லாம் உனக்கு ஒரு கண் பார்வை போயிரும்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு கண்ணு இருந்தாக உன் கண்ணை சரி பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. வேற வழி தெரியாம உங்க அம்மா தான், சரி என் பிள்ளைக்காக என் கண்ணை எடுத்துக்கோங்கன்னு சொல்லி அவங்க கண்ணை தானமா உனக்கு கொடுக்காங்க. அதனாலதான் இப்போ உனக்கு கண்ணு பெரியுது. அன்னைக்கு மட்டும் உங்க அம்மா உனக்கு கண்ணு கொடுக்காம இருந்திருந்தாங்கன்னா நீ இப்போ ஒரு கண்ணோட தான் வாழ்ந்துட்டு இருந்திருப்பன்னு சார் சொன்னாரு. இது தெரிஞ்ச அருண் உடனே அம்மா கிட்ட ஓடி போய், அம்மா என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாம தவறு செஞ்சுட்டேன். இனிமேட்டு நான் இப்படிலாம் உங்களை பேச மாட்டேன். நீங்க எனக்காக எவ்வளோ பெரிய தியாகம் செஞ்சிருக்கீங்க, என் மேல எவ்வளோ பாசமா இருக்கீங்கன்னு இப்பதான் எனக்கு புரிஞ்சுதுமா, என்னை மன்னிச்சிருங்கம்மா, ஐ லவ் யூ அம்மான்னு சொன்னா. உடனே அம்மா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அருண், நீ இப்பயே போல எல்லா கூட சந்தோஷமா இரு, அதுதான் எனக்கு வேணும்னு அவங்க தலையை தடவி விட்டாங்க. அன்னையில இருந்து அருண் அம்மா கிட்ட சண்டை போடுறதில்ல, அம்மாவை திட்டதில்ல, அம்மா கூட சந்தோஷமா இருந்தான். இப்போ பிள்ளைகளே, இந்த கதையிலேருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுது? குரங்கண்ணா, நான் சொல்றேன். அது கடவுள் நமக்கு கொடுத்த அப்பா அம்மாவை நம்ம மதிக்கணும், அவங்கள கஷ்டப்படுத்த கூடாது, அவங்கள நம்ம ரொம்ப சந்தோஷமா பார்த்துக்கணும்னு கத்துக்கிட்டேன்னா. சரியா சொன்னீங்க பிள்ளைகளே. நம்மளை சுத்தி எத்தனை பேர் இருந்தாலும் நம்ம மேல உண்மையான பாசம் வச்சிருக்கிறது யாருன்னா நம்ம அம்மா மட்டும்தான். அதனால நம்ம எல்லாரும் நம்ம அம்மா மேல பாசமா இருந்து அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு நல்ல வழியில நடக்கணும். என்ன புரிஞ்சுதா? இந்த கதையை கேட்ட அப்புறம் காட்டுல வாழ்ந்த குட்டி குட்டி விலங்குகள்லாம் தன்னோட அம்மா பேச்சை கேட்டு சந்தோஷமாவும் அவங்க சொல்ற வழியில நடந்து ரொம்ப மகிழ்ச்சியா வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சாங்களாம். Hi friends, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க. இன்னும் இப்படி நல்ல நல்ல கதைகள் கேட்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில மீண்டும் சந்திப்போம். This is Achu TV.